Hi guys, இன்னைக்கு வந்து hack the boxல இருந்து Mango மிஷினுடைய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு மீடியமான மிஷின். கஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. சிவி கொஞ்சமாக இருக்குது, ரியல் லைஃப் அண்ட் என்யூமரேஷன். இதோடைய யூசர் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் இருக்குது, ஆனால் ரூட் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த வெப் அப்ளிகேஷனில் MongoDB இன்ஜெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் SQL இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் MongoDB இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை தான் நாம் வந்து டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து OWASP பிளேலிஸ்ட்டில் NoSQL இன்ஜெக்ஷன் MongoDBக்கு எடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மேங்கோ மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் 80% MongoDB இன்ஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மிஷின் ரிட்டையர் ஆகிறதா இருந்தால் நான் டீட்டெயிலாக 2 பிளேலிஸ்ட்டும் ஒரே வீடியோவில் பண்ண மாதிரி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தெய்வமாக பார்த்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக ரிட்டையர் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து MongoDB இன்ஜெக்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு இதில் நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். JJS, அதாவது ஜாவாஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து டெர்மினலில் ரன் பண்ணலாம். இது வந்து SUID பைனரியாக இருக்குது, அதாவது ரூட் பர்மிஷனில் ரன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நாம் வந்து ரூட் பர்மிஷன் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பேசினது போதும், 10.10.162 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நாம் வந்து ஒரு nmap ஃபாஸ்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவோம், 10.10.162. ஸோ இதை வந்து நான் nmap ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம், nmap ஃபாஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 SSH வந்து ரன்னிங்கில் இருக்குது, port 80 அண்ட் SSL எனேபிள்டு வெப்சைட் வந்து 443 ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெப்சைட் தான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ நாம் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 10.10.162. You don't have permission to access this resource. ஸோ 80ல் வந்து நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ HTTPS வந்து ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ HTTPS வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக எப்போவுமே CTFஸில் வந்து ஒரு வெப்சைட் வந்து SSL ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு கனெக்ஷன்ஸ், இங்கே வந்து மோர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த மோர் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து செக்யூரிட்டி செக்ஷனில் வியூ சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இந்த வியூ சர்டிஃபிகேட்டில் பார்த்தோம்னா CN காமன் நேம் வந்து staging order.mango.htb அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு சப்டொமைன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ETC ஹோஸ்ட் ஃபைல்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேம்க்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ vim etc hosts. ஸோ 10.10.162 இதுக்கு வந்து staging.mango.htb. ஸோ அந்த வெப்சைட்டை நாம் இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். https staging.order.mango.htb. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதே நம்ம HTTPயில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாகின் பேஜ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து லாகின் பார்த்த உடனே ஒரு காமன் SQL இன்ஜெக்ஷன் பேலோட் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி அட்மின் ஆர் ஈக்குவல்ஸ் நார்மல் பேலோட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேலோட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஒன் ஆஃப் தி டெஸ்ட் கேசஸ் லாகினை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அதோடைய பேக்ரவுண்ட், அதாவது பேக் எண்ட் அப்ளிகேஷனில் வந்து MongoDB ஏதாச்சும் உங்களுடைய எனுமரேஷனில் தெரிய வந்துச்சுன்னா, இல்லைனா இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ MongoDB இன்ஜெக்ஷன் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ MongoDB இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆக்சுவலாக MongoDB வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் MongoDB அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து அதாவது டூல் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் வந்து என்னுடைய காலியில் ஏதோ கிராஷ் ஆகிருக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் வந்து ட்ரை அவுட் பண்ணும்போது. ஸோ என்னுடைய ஹோஸ்ட் மிஷினில் வந்து இதை செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். 192.168.1.32. ஸோ SSH அங்கே எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு MongoDB வந்து அதோடைய சின்டாக்ஸ், காமன் சின்டாக்ஸ் எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து MongoDB செலக்ட் பண்ணோன்னா MongoDB அப்படின்னு டைப் பண்ணோம், இல்லை ஜஸ்ட் Mongo இன்ஸ்டால் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா Mongo ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்குது. ஸோ Mongo
இப்போ எப்படி MySQLக்கு வந்து நீங்கள் MySQL அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா MySQL ஷெல்லுக்கு போவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ MySQLல வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி தெரியலன்னா என்னுடைய SQL இன்ஜெக்ஷன் எபிசோட் 1 பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது மோங்கோவில் டேட்டா பேஸ்ன்னு சொல்ல மாட்டோம், கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NoSQL அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் கலெக்ஷன், அதாவது நம்மளுடைய கரண்ட் டிபி வந்து NoSQLக்கு பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து கரண்ட் டிபியோடைய நேம் கூட நீங்கள் வந்து கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து db.getName அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டிபி வந்து NoSQL. ஸோ இந்த பர்டிகுலர் கலெக்ஷனில் வந்து சில டேட்டாவை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நான் வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் db.users.find அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் MySQL. இதோடைய ஈக்குவலண்ட் வந்து MongoDBயில் db.users.find. ஆக்சுவலாக யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லைக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ db.users.find. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் நேம், அதாவது அட்மின் யூசர் நேம் மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃப்ளவர் பிரேஸில் யூசர் நேம், இங்கே நான் வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோ வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே MySQLோடைய ஈக்குவலண்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின். ஸோ இப்படி தான் நாம் பண்ணியிருப்போம். இது அவ்வளோ சிம்பிள். ஸோ இங்கே வந்து எப்படி நாம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், இங்கே வந்து எப்படி இன்ஜெக்ஷன் பண்ண முடியும்? ஸோ நார்மல் MySQLல நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா ஒரு டபுள் கோட்ஸ் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து டெர்மினேட் பண்ணி உங்களுடைய பேலோடு வந்து இங்கே வந்து கொடுப்பீங்க. யூனியன் ஆர் எரர் பேஸ்ட் ஆர் பிளைண்ட் டைம் பேஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து இங்கே கொடுப்பீங்க. ஸோ இதை வந்து மோங்கோவில் வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 மெத்தட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ MySQLல நான் உங்களுக்கு ஏற்கனவே மெத்தடாலஜியை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை காலம்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த காலமுடைய நேம் என்ன, டேபிள் நேம் என்ன, டேட்டா பேஸ் நேம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி MongoDBலையும் சில ப்ராசஸ் இருக்குது. அதாவது கரண்ட் கலெக்ஷன் நேம் என்ன, ஸோ கரண்ட் வேல்யூவோடைய கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது பேக் எண்டில், ஸோ இதெல்லாம் என்யூமரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைன்னா ஆக்சுவலாக ஒரு டூல் இருக்குது, NoSQL மேப் அப்படின்னு GitHubல ஒரு டூல் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இங்கே மேனுவலாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பேக் எண்டில் ஒரு சிம்பிள் கோட், அதாவது கோட் ஸ்னிப்பெட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். backend.php. ஸோ பேக்கெண்டில் PHP கோடு வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ MongoDBக்கான கனெக்ஷன் கோடு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ண உடனே users.db.find, இங்கே வந்து யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த கோலன், அப்புறமா அந்த PHP வேரியபிள் நேம், நாம் வந்து வெப்சைட் வழியாக எந்த யூசர் நேமை பாஸ் பண்ணமோ அந்த வேல்யூ, அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்ட் வேரியபிள். அதாவது போஸ்ட் வேரியபிளில் இருந்து நாம் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்கணும் இல்லைங்களா, வெப்சைட்டில் இருந்து சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல தான் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ரீப்ளேஸ் ஆகும். இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக இன்ஜெக்ஷன் வந்து இருக்குது MongoDB கேஸில், சினாரியோவில். ஸோ இங்கே வந்து நாம் என்ன பண்ண முடியும்னா, நாம் வந்து 2 பேலோட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேலோடோடைய நேம் வந்து, ஸோ இங்கே வந்து என்னுடைய பேலோடு வந்து கொடுக்க போகிறேன். இங்கே வந்து பேலோடு பார்த்தீங்கன்னா $NEன்னு கொடுக்க போகிறேன். $NE. NEன்னா நாட் ஈக்குவல்ஸ் 0.
எப்படின்னு கொடுத்தேன்னா டேட்டாபேஸ் பேக்கெண்டில் வந்து செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் MySQL பர்ஸ்பெக்டிவில் வந்து select star from users where user name not equals cyber. கண்டிப்பாக இந்த யூசர் நேம் வந்து இருக்காது. ஸோ ட்ரூ கண்டிஷன் ட்ரிகர் பண்ணிவிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம், அதாவது வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிடுவோம். ஸோ அந்த கண்டிஷன் தான் நாம் வந்து MongoDB வழியாக இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வச்சு கொடுக்குறோம். அதாவது நாட் ஈக்குவல்ஸ் சைபர் வந்து ட்ரூ ஆகிடும். பாஸ்வேர்டு வந்து ட்ரூவா ஃபால்ஸா அது வந்து தேவை இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ நாம் வந்து வெப்சைட் லாகினை வந்து பைபாஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வழி. ஆனால் நம்மளுக்கு வந்து மேட்ரு என்னென்னா, இப்போ வந்து வெப்சைட்டோடைய லாகினை வந்து பைபாஸ் பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாம் வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாவை வந்து நாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு வந்து ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்குது ரெஜெக்ட்ஸ். ஸோ இந்த ரெஜெக்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னா, பேக்கெண்டோடைய அந்த யூசர் நேமில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட் இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் ஃப்ளவர் பிரேஸ் இருக்கு. அந்த ஃப்ளவர் பிரேஸில் நான் வந்து ஒரு நம்பர் கொடுப்பேன் 5. அதாவது யூசர் நேமில் அந்த வேல்யூ வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ கண்டிஷன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் கண்டிஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் ட்ரூ கண்டிஷன் மட்டும். ஸோ ட்ரூ ஆச்சுன்னா ஓகே, பேக்கெண்டில் வந்து இத்தனை கேரக்டர்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ db.users.find, இங்கே வந்து நான் யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நெஸ்டட் கொயரியை வந்து நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். அந்த நெஸ்டட் கொயரி வந்து $not equals cyber. சாரி, இங்கே டபுள் கோட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். யூசர் நேம் நாட் ஈக்குவல்ஸ் சைபர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கலெக்ஷன்ஸில் சைபர் அப்படிங்கிற யூசர் நேமே இல்லை. ஸோ அதனால் எல்லா யூசர் நேம் பாஸ்வேர்டும் ரிட்ரீவ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து அந்த ரெஜெக்ட்ஸ் சினாரியோ வந்து சொல்கிறேன். ஸோ ரெஜெக்ட்ஸ் டாட். ஸோ நான் வந்து அட்மினுடைய ரெஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அட்மின் காமா ரெஜெக்ட்ஸ், அதாவது பாஸ்வேர்ட் ஃபீல்டோடைய டோட்டல் கவுண்ட் வந்து நான் வந்து எடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் ரெஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ 5 கேரக்டர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் நான் வந்து யூசர் நேம் அட்மின்க்கு பாஸ்வேர்டோடைய ஃபீல்டில் வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக 5 கேரக்டர்ஸோடைய அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூ ரிசல்ட் வந்து வருது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நான் வந்து 100 கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு வந்து 100 கேரக்டர்ஸ் கிடையாது, கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வராது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே. ஆனால் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் அட்மின் பாஸ்வேர்டோடைய கேரக்டர்ஸ் வந்து 13 கேரக்டர்ஸ் இருக்குது. அதை நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13 கேரக்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூ கண்டிஷன் வருது. ஸோ அட்மின் பாஸ்வேர்டுன்னு கிளியராக வருது. ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு நம்பர் ஏற்றி பார்த்தாலும் 14 ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல எக்ஸிக்யூட் ஆன உடனே. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, பேக் எண்டில் அட்மினோடைய யூசர் நேமுக்கு பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து 13 கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. அந்த பர்டிகுலர் பேக் எண்ட்லேருந்து லென்த் ஆஃப் தி கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து லென்த் ஆஃப் தி கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவல் கேரக்டர்ஸை வந்து நாம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும், கேரக்டர்ஸ். ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு நாம் வந்து சேம் ரிஜெக்ட்ஸ் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ கண்டிஷனை வந்து நாம் வந்து எடுத்துக்கணும். 13 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் 1 அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் நம்பர் 1 செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் இந்த வேல்யூவை. நான் வந்து 12 அப்படின்னு குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு நம்பரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு கேரக்டரை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மைனஸ் அந்த பர்டிகுலர் கேரக்டர். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ட்ரூவாக இல்லை, ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. ஆனால் ஃபஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன்னு இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை வந்து இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன், ஏ.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ ரிசல்ட் வருது. ஸோ இப்படி தான் நான் வந்து 1 by 1 ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நான் வந்து இதை வந்து எனிமரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து டி. ஸோ அதே மாதிரி கேரக்டர் கவுண்ட் வந்து நான் வந்து குறைச்சிப்பேன் 11. ஸோ ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் அப் டு தி ரேஞ்ச் ஆஃப் 13 கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ இதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இதை நான் வந்து கிட்ஹப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இதை நான் குவிட் பண்ணிக்கிறேன். ஸோ குவிட். ஸோ இந்த ஷெல்லில் இந்த எக்ஸிட் ஆடுறேன். ஸோ விம் brute breaker.py. ஸோ இந்த breaker.pyல ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் இது. ஆனால் காமனான ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூசர் நேமோடைய கேரக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து யூசர் நேமை வந்து கண்டுபிடிப்பேன் ஆக்சுவல் அந்த ரெஜெக்ட்ஸை வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கேரக்டர்ஸ் வந்து எனிமரேட் பண்ணுவேன். ஸோ பாஸ்வேர்ட் கேரக்டர்ஸும் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து எனிமரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் இப்போ ரன் பண்ண போகிறேன் breaker.py. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கண்டுபிடிக்குது. பாஸ்வேர்ட் அட்மின்கான பாஸ்வேர்டு இது. ஸோ யூசர் நேம் வந்து மேங்கோக்கான பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இது வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் வழியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து அப்ளிகேஷன் வழியாக எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பர்ப்பை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் பர்ப்பில் கேப்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ அட்மின். ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ பர்ப்பில் வந்து ரிக்வெஸ்ட் கேப்சர் இருக்குது. இதை வந்து ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு Ctrl+R. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரிப்பீட்டரில் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து MongoDBயில் வந்து சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜேசன் இன்புட்டாக இருக்கும். ஜேசனுடைய சின்டாக்ஸில் இருக்கும் MongoDBயில். அதாவது ஃப்ளவர் பிரேஸில் யூசர் நேம் இருக்கும். யூசர் நேம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இன்புட் அட்மின் வந்து இங்கே போகும். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து இப்படி போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேராமீட்டர் வைஸில் தான் நாம் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸ்க்கு எப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்? ஆக்சுவலாக PHPயில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து CTFல வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். CTFஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து போஸ்ட் பேராமீட்டர்ஸில் இல்லைனா கெட் பேராமீட்டர்ஸில் ஒரு பேராமீட்டர் நேமில் நீங்கள் வந்து ஸ்கொயர் பிரேசஸ் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பேக்கெண்டில் வந்து ஒரு அரேவாக சேஞ்ச் ஆகிடும். பேக்கெண்டில் வந்து ஒரு அரேவாக எவாலுவேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் நீங்கள் வந்து பண்ணணும்னா. ஸோ நாட் ஈக்குவல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சம்மந்தமே இல்லாத யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாகின் வந்து பைபாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அட்மின் கண்டிப்பாக இது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 200 ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக MongoDB பேலோட வந்து சென்ட் பண்ணலாம். நாட் ஈக்குவல்ஸ். ஸோ இங்கேயும் நாட் ஈக்குவல்ஸ். ஸோ பேக்கெண்டில் வந்து அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம் இருக்கான்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அசம்ஷனில் தான் நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை ரீப்ளை பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன கொடுக்குறேன்னா அரேயில் NE அப்படின்னு கொடுக்குறேன். நாட் ஈக்குவல்ஸ் அட்மின். சாரி, இங்கே வந்து டாலர் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ $NE. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 302 ஃபவுண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு MongoDB இன்ஜெக்ஷனை வந்து ட்ரை பண்ணணும். அதாவது பேராமீட்டர்ஸில் ஸ்கொயர் பிரேஸில் நீங்கள் வந்து MongoDB இன்ஜெக்ஷன் இங்கே வந்து NEன்னு கொடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து ரெஜெக்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அட்மினோடைய டோட்டல் பாஸ்வேர்ட் கேரக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் மெத்தடை வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவேன். அப் டு 1லேருந்து ஆரம்பித்து ஸோ 100 மட்டும் நான் வந்து இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணி ட்ரூ ரெஸ்பான்ஸ் எதுக்கு வருது 13க்கு கண்டிப்பாக வரும். ஸோ 13 வச்சுக்கிட்டு நான் வந்து 1 by 1 கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவேன் பேக் எண்டில் இருக்கிற பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்புறமா GitHubல இருந்து. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 2 க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்மின், இன்னொன்று வந்து மேங்கோ. ஸோ
இந்த அட்மின் அண்ட் மேங்கோடைய பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்காக ஒரு பேஜ் இருந்துச்சு. ஸோ இனிஷியல் எனுமரேஷனில் நாம் வந்து எஸ்ஹெச் சர்வீஸ் வந்து ரன் ஆகி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எஸ்ஹெச்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்ஹெச் அட்மின் at 10.10.10.162. ஸோ இந்த பாஸ்வேர்டை ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து எஸ்ஹெச் பாஸ்வேர்டாக இருக்காது, ஆர் இந்த பர்டிகுலர் யூசருக்கு எஸ்ஹெச் லாகின் பெர்மிஷன் வந்து இருக்காது. ஸோ இதை நான் குவிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் மேங்கோ வந்து ட்ரை பண்ணலாம். மேங்கோ. ஸோ இந்த மேங்கோடைய பாஸ்வேர்டு வந்து இது காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மேங்கோ யூசருக்கு லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, மேங்கோடைய பாஸ்வேர்டு வந்து எஸ்ஹெச் லாகின்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைல்ஸும் இல்லை, எல்லாமே டிஃபால்ட் ஃபைல்ஸ் தான் இருக்குது. பேட்ச் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் அது வந்து டெவ் நல்க்கு இருக்குது. ஸோ யார் யார் யூசர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எல்எஸ் ஹோம் அட்மின் இருக்கான். ஸோ ஏற்கனவே நாம் வந்து பாஸ்வேர்டை ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒர்க் ஆகலை. அதாவது எஸ்எஸ்ஹெச்க்கு ஒர்க் ஆகலை. மேபி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நாம் வந்து வெப்சைட்டில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். www HTML. ஸோ இங்கே வந்து லைவ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. analytics.php and index.php. ஸோ index.php வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் எனுமரேஷனில். ஸோ ஸ்டேஜிங்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டேஜிங் கிளியர் எல்எஸ் வெண்டர் home.php இருக்கு. அதோடைய கோடு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய கோட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஆக்சுவலாக MongoDB வந்து யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் லைக் MySQL. ஸோ எப்போவுமே MongoDB வந்து 27017 வந்து ரன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அவன் யூஸ் பண்ணுறது வந்து மேங்கோ அப்படிங்கிற டேட்டாபேஸ், அதுக்குள்ளே யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ அந்த கலெக்ஷனில் இவன் என்ன பண்ணுறான்னா ஃபைண்ட் அரே. ஸோ எப்போவுமே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த பர்டிகுலர் MongoDB வந்து அரே தான் அக்செப்ட் பண்ணோம், அதாவது JSON ஃபார்மேட்டில். ஸோ யூசர் நேம் வந்து போஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுற யூசர் நேம் ஆர்குமெண்ட் வந்து அப்படியே இந்த கொயரியில் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் SQL இன்ஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படியே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஸோ அதனால தான் நாம் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பேலோட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதாவது நாட் ஈக்குவல்ஸ். ஸோ இந்த நாட் ஈக்குவல்ஸ் பர்ப்பில் இப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து இன்னொரு அரேவாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நாட் ஈக்குவல்ஸ் அந்த பர்டிகுலர் பேலோட் நேம். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். நம்ம வந்து லாகினை வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு home.phpக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் சிம்பிள் MongoDB SQL இன்ஜெக்ஷனுடைய பேக்அண்ட் கோட். இப்படி தான் பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து ஹோமுக்கு போகலாம். ஸோ அட்மினோடைய பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ cat_creds.txt. ஸோ இதை வந்து சில சமயம் எஸ்ஹெச்சோடைய லாகின் தான் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் வந்து SU பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு. ஸோ SU அட்மின். ஸோ அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ வந்து அட்மின் யூஸராக இருக்கோம். ஸோ ஷெல் வந்து பேஷ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ bash-i. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அட்மினோடைய டைரக்டரியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா user.txt இருக்குது, ப்ரொஃபைல் jjs.history அப்படின்னு இருக்குது.
ஸோ இந்த jjs.history ஃபைல் வந்து ஜஸ்ட் லைக் பேஷ் ஹிஸ்ட்ரி. நாம் எப்படி பேஷோடைய கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பேஷ் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ அதே மாதிரி jjs-உடைய கமெண்ட்ஸ் வந்து jjs.historyயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து வச்சுருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ jjs வந்து ஆக்சுவலாக ஒரு ஜேஎஸ் மாதிரி நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் எப்படி இருக்கா அதை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜேஎஸ் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எப்படி பைத்தன் டைப் பண்ணால் பைத்தன் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறோம். ஸோ jjs டைப் பண்ணிங்கன்னா jjs ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஒரு நார்மல் சினாரியோக்கு வந்து வரலாம். நம்ம வந்து லின் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பைத்தன் -m சிம்பிள் HTTP சர்வர் 8888. ஸோ டெம்புக்கு போகிறேன். ஸோ டெம்பில் இருந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் என்னுடைய ஐபி வந்து தெரியலை, ஐபி. ஸோ டூப்ளிகேட் HTTP 1010.15 சாரி 15.210 போர்ட் 8888. nm.sh ஏற்கனவே என்னுடைய டைரக்டரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ பண்ணியாச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ chmod nm.sh. ஸோ nm வந்து நான் வந்து இப்போது ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணது இல்லாமல் நான் வந்து lin.out அவுட்புட்டை வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து டெர்மினல் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா டைரெக்டாக எந்த ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்ஸும் ரன் பண்ணாதீங்க. ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபைலை வந்து அப்புறமா உங்களுடைய லோக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வியூ பண்ணலாம். இல்லைனா இங்கேருந்தே ஒரு மோர் இல்லைனா லெஸ் கமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆகும் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு. அது கம்ப்ளீட் ஆகட்டும், நாம் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேட் பண்ணுறேன். ஸோ கேட் lin.out. ஸோ கர்னல் வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4.15. ஓகே. அப்புறம் Ubuntu 18 Bionic வந்து ரன் இருக்கு. அப்புறம் வேறு என்ன, ஹோஸ்ட் நேம் வந்து மேங்கோ. ஸோ அட்மினோடைய யூஐடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய நம்பர் இருக்காது, சின்ன நம்பராக இருக்கும், ஃப்ரம் thousands ரேஞ்சில். ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் யார் லாகின் இருக்கான்னு இங்கே வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ மேங்கோ யூசரில் 3 பேர் இருக்கும், ரூட் யூசரில் யாரோ ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் மெம்பர்ஷிப்ஸ். ஸோ யார் யார் எந்தெந்த குரூப்புக்கு மெம்பர். ஸோ ETC பாஸ்வேர்டில் ஏதாச்சும் பாஸ்வேர்ட்ஸ் ஹார்ட் கோடடாக வச்சுருக்காங்களா, இல்லைனா எந்தெந்த யூசர் வந்து இந்த பர்டிகுலர் மிஷினில் லாகின் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மின்க்கு மேங்கோக்கு பேஷ் லாகின் இருக்குது, அட்மின்க்கு வந்து SH இருக்குது. அதனால தான் நான் வந்து SU பண்ணுறப்போ SH ப்ராம்ப்ட்டுக்கு போனேன், பேஷ்க்கு போகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் யூசர் அக்கௌண்ட் ரூட். அப்புறம் ஹோம் டைரக்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் அண்ட் மேங்கோ. முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ரூட் லாகின் இஸ் அலோடு வயா SSH. அதாவது SSH வழியாக ரூட் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டினைடில் இருக்கணும், அதாவது பர்மிட் ரூட் லாகின் நோ அப்படின்னு இருக்கணும். இது வந்து எஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரூட்டோடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சு போச்சோன்னா, இல்லைனா ரூட்டோடைய SSH ஐடி கீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம வந்து SSH லாகின் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். அப்புறமா ஏதாச்சும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பேஷ் வேரியபிள்ஸ் யாராச்சும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ பாத் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்எக்ஸ் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்ரான் ஜாப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே டிஃபால்ட், ஒரு டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷனில் என்ன க்ரான் ஜாப்ஸ் இருக்குமோ அது அப்படியே தான் இருக்குது. இதுவும் டிஃபால்ட்டாக தான் இருக்குது. அவர்லி அண்ட் மந்த்லி எல்லாமே சேம் டிஃபால்ட், நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ரான் ஜாப்ஸும் இல்லை க்ரான் டேபில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் அடிஷ்னல் ஐபிஎஸ், அதாவது வேறு ஒரு சப்நெட்க்கு பார்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை. ஸோ நேம் சர்வர் தேவையில்லை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் 27017 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து MongoDB ரன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ட் 53 வந்து ரன்னு இருக்குது, அதாவது நேம் சர்வர் SSH ரன்னிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு அடிஷ்னல் போர்ட்டும் ஃபிஷியாக எனக்கு தெரியலை.
ஸோ இப்போ வந்து ரன்னிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ரன்னிங் ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சில ப்ராசஸ் எல்லாம் ரூட் பெர்மிஷனில் ரன் ஆச்சுன்னா உங்களால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SUID ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பைனரிஸ் வந்து SUID பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் தேவை. ஆனால் தேவையே இல்லாத ஒரு பைனரிக்கெல்லாம் SUID பெர்மிஷன்ஸ் வச்சு அதை வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பைனரி தான் JJS பைனரி. ஸோ அவங்க வந்து JJSக்கு வந்து SUID பைனரி பெர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது, userlib jvm JJS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SUID பைனரி எஸ் அப்படிங்கிற பிட் பொசிஷன் வந்து செட்டாக இருக்குது. அதாவது ரூட்க்கு வந்து நாம் வந்து ப்ரிவிலேஜை வந்து எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பைனரி வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ JJS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ வந்து JJS ப்ராம்ப்டில் இருக்கோம். இப்போ நாம் வந்து வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து இங்கே வந்து டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ரீடிங், ரைட்டிங், இல்லைனா ஜஸ்ட் லைக் கமாண்ட் இன்ஜெக்ஷன், ஒரு கஸ்டம் கமாண்டை கூட நீங்கள் வந்து இங்கே வந்து ரன் பண்ணலாம். எல்லாமே ரூட் பெர்மிஷனில் தான் ரன் ஆகும். ஸோ JJS பைனரி வந்து ஆல்ரெடி GTFO பின்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. GTFO பின்ஸ் ஒரு காமன் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். JJS உடைய GTFO பின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா JJS பைனரி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் எந்த ஒரு பைனரிக்கு வச்சு எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலான்னு. ஸோ JJSக்கு வந்து ஷெல் எடுக்கிறது எப்படி? ஸோ இந்த கமாண்டை வச்சு நீங்கள் வந்து ஷெல் எடுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்டை வச்சு நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஷெல் எடுக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஸோ நாம் வந்து பேஷ் ஷெல் எடுக்கணும். ரூட் பெர்மிஷனுக்கு பேஷ் ஷெல் எடுக்கணுன்னா ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட்னு சொல்லியிருந்தேன். பர்மிட் ரூட் லாகின் வந்து எனேபிள்டில் இருக்குது, அதாவது எஸ்ஸில் இருக்குது. ஸோ நாம் வந்து SSH லாகின் வந்து பண்ணலாம். SSH லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? SSH கீஸ் வந்து ஆத்தரைஸ்டு கீஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நாம் அதை தான் இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம். அதை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ வேர் பஃபர் ரீடர் ஜாவா டைப் ஜாவா பஃபர் ரீடர். ஸோ ஜாவா கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஃபைன். நானும் ஒரு ஜாவா ப்ரோக்ராமராக தான் இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். ஸோ ஃபைல் ரீடர் அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நாம் வந்து ரீட் பண்ணுறோன்னு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இங்கே வந்து நான் ரூட்டோடைய SSHல ஆத்தரைஸ்ட் கீஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ரீட் பண்ணோம். ஸோ root.sh authorized keys. Sorry, spelling mistake இருக்கு. .sh authorized keys. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இல்லாத ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸப்ஷனும் வரல, அதாவது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்து வரல. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஓகே அந்த ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைலோடைய கண்டென்ட்ஸை வந்து ரீட் பண்ணலாம். அதாவது வைல் லூப்பில் வந்து லைன் பை லைனாக போய் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் பைத்தானில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாரோ ஒரு SSH கீஸை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாம் வந்து நம்மளுடைய SSH கீஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணலாம். ஸோ SSH keygen -t RSA கீஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நான் வந்து என்னுடைய கரண்ட் டைரக்டரியில் ID RSA அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ரைட் பண்ணலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ரீட் இருக்குது. ஸோ ஃபைல் ரைட் சேம் இங்கே ஃபைல் ரைட்டர் கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபைல் ரைட்டர். ஸோ ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்ட்க்கு எந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து நாம் வந்து ரைட் பண்ணணும். ஸோ நான் வந்து root.sh authorized keysக்கு வந்து நான் வந்து ரைட் பண்ணணும். root.sh authorized keys. ஓகே,
ஸோ இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் எல்எஸ்ஹெச் கீயை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும், அதாவது fw.write. ஸோ அந்த கீயை நான் காப்பி பண்ணிக்கிறேன், cat idrsa.public key. ஸோ இப்போ வந்து என்னுடைய கிளிப்போர்டுக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன், xclip selection clipboard. ஸோ கிளிப்போர்ட் காப்பி ஆகிடுச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் வந்து மேலே காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மறுபடியும் ப்ராப்பராக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். மேபி ஒரே லைனில் நாம் வந்து கொட்டேஷன்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆகிடுச்சு. ஸோ fw.close லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய SSH கீஸ் வந்து சேவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம். ஸோ chmod 400 idrsa SSH root 10.10.10 162 நினைக்கிறேன் -idrsa. ஸோ நம்மளுடைய கீஸ் வந்து அங்கே டைரெக்டாக ஆத்தரைஸ்ட் கீஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரூட் ஷெல் வந்து கிடைக்கணும். ஸோ ரூட் லாகின் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய Root.txt ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் ப்ரிவிலேஜ் எக்ஸ்கிளேஷன் ரொம்ப சிம்பிள் SUID பைனரியில் இருந்து. ஸோ MongoDB இன்ஜெக்ஷன் வந்து கற்றுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து SQL இன்ஜெக்ஷன் பிளேலிஸ்ட்டில் அப்புறமா ஹேக் த பாக்ஸ்லேயும் இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.